இரவின் மெல்லிய காற்றில் மலர்களும் புல்வெளியும் தாலாட்டிக் கொண்டிருந்தன. அந்த ஒளியினில் சிறிய மின்மினிகளின் வெளிச்சம் நட்சத்திரங்களைப் போல மின்னியது. அந்தக் காட்சிக்குள் நம் கதையின் நாயகி சிறிய மின்மினி. இல்லம். இல்லம் ஒரு சிறிய மின்மினி. அவளின் ஒளி சிறியதுதான். ஆனால் அவள் இதயம் மிகப் பெரியது. ஒவ்வொரு இரவிலும் அவள் பறந்து மலர்களின் மேல் ஒளி வீசி மகிழ்ந்தாள். ஒருநாள் பெரிய மின்மினிகள் வானத்தில் பிரகாசமாக பறந்தன. அவர்களின் ஒளி மிகுந்தது. பெரிய மின்மினிகள் இல்லத்தின் சிறிய உடலமைப்பை பார்த்து இகழ்ந்து பேசின. இல்லம் அதை பார்த்து மெல்ல சிரித்தாள். எனது ஒளி சிறியதுதான். ஆனால் நானும் பிரகாசிக்க முடியும் என்று எண்ணினாள். அந்த இரவு திடீரென பனிமூட்டம் பரவியது. வானம் மறைந்து நட்சத்திரங்களும் மங்கின. புல்வெளி முழுவதும் குழப்பம். யாரும் வழியைக் காணவில்லை. நீர்நிலைக்கு எப்படி செல்வது என்று தவள கவலையுடன் கேட்டான். மான், எலி பயத்துடன் நின்றனர். அனைவரும் இருளில் மூழ்கினர். அப்பொழுது இல்லம் மெல்ல ஒளியுடன் மேலே எழுந்தாள். நான் சிறியவள்தான், ஆனால் வழியைக் காட்ட முடியும் என்று உறுதியுடன் சொன்னாள். அவளது ஒளி பனியை வெட்டிப் பாய்ந்தது. இல்லம் முன்பாக பறந்து கொண்டிருந்தாள். அவளின் ஒளியைப் பார்த்து மான், எலி, தவளை எல்லோரும் அவளைப் பின்தொடர்ந்தனர். மெல்ல மெல்ல அவர்கள் நீர்நிலையை அடைந்தனர். பனி விலகி நிலவொளி பரவியது. அனைவரும் சிரித்தனர். நன்றி இல்லம். அனைவரும் அவளைச் சுற்றி நிற்க, இல்லம் பெருமையுடன் பறந்தாள். அவளின் இதயத்தில் ஒரு மென்மையான ஒளி பரவியது. திருவள்ளுவர் சொன்னார், உருவுகண்டு எள்ளாமை வேண்டும். உருள் பெருந்தேர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து என்ற குறளின் பொருள், உருவத்தைப் பார்த்து ஒருவரை இகழ்ந்து கேலி செய்யக்கூடாது. ஏனெனில் உருளும் பெரிய தேருக்கு ஆதாரமாக இருக்கும் அச்சாணி போல சிறிய உருவம் கொண்டவர்களும் உலகில் இருக்கிறார்கள் என்பதாகும்.